Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நார்மல் ஜிப்பையே இன்விசிபிளா எப்படி ஸ்டிட்ச் பண்றது அதுதான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜிப் எதுவுமே தெரியல, ரொம்ப நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்கு. இந்த ஸ்டிட்ச் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஒரு ரெண்டே ஸ்டிட்ச் தான். நார்மலா நீங்க இதுவரைக்கும் எந்த மாதிரி ஜிப் ஸ்டிட்ச் பண்ணாலும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஸ்டிட்ச் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட இந்த வீடியோவில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், சைடு ஜாயிண்ட்டுக்கான ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பீஸை விட பேக் பீஸ் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3/4 இன்ச் அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் லைன் போடுறேன் பாருங்கள். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கணும். அந்த பகுதி எக்ஸஸாக நீங்கள் விடுறது செல்வெட்ஜாக இருக்கணும். செல்வெட்ஜ் மீன்ஸ் கரை பகுதியாக இருக்கணும், பிரிஞ்சு வராததாக இருக்கணும். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நெக் விட்த்தும் டெப்த்தும் எடுத்துக்கோங்க. டெப்த் எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு நெக்கை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, யூஸ்வலாக உள்ள அளவை விட ஒரு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி செல்வெட்ஜ் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சில் தான் நம்ம ஜிப்பு தைக்க போகிறோம். இந்த 3/4 இன்ச் ஜிப்பு தைக்கிறதுக்கான சீம் அலவன்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது உங்கள்கிட்ட இருக்க ஜிப்பு எடுத்துக்கோங்க. ஜிப்பு நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். இது நார்மலாக பேண்ட்டுக்கு, டவுசருக்கெலாம் யூஸ் பண்ணுற ஜிப்பு தான். இந்த ஜிப்பை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு மட்டும் கம்மியாக இருக்கும். லாங்காகவும் ஜிப்பு கிடைக்கும். அது கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜிப்பு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப்பில் மேக்ஸிமம் எவ்வளோ அளவு வைக்க முடியுமோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக்கோட ராங் சைடு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி 2 கிளாத்தையும் வச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பீஸ் ரெண்டையுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுக்க வேண்டாம். நம்ம ஜிப் எந்த அளவு தேவையோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். அந்த மார்க்கிங்குக்கு அப்புறமா பேக் ஸ்டிச் கொடுங்க. லைட்டாக பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேக்காக. கீழே முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்டிச் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே 90% ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் ஒரு ஜாயிண்ட் மட்டும் இருக்கும். அப்படியே ராங் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. ராங் சைடு தான் நம்ம ஜிப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது கிளாத்தோட ரைட் சைடு. ராங் சைடில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் ஒரு 3/4 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 3/4 இன்ச்சையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஜிப்பை எடுத்துக்கோங்க. ஜிப்பை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த 3/4 இன்ச்சை அயன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அல்லது இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. ஜிப்பை அதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜிப்பர் கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு ஜிப்பு கிடச்சிரும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஜிப்பர் மட்டும் கீழே பார்த்து இருக்கிற மாதிரி உங்களால் ஓப்பன் பண்ணுறது மேலே பார்த்துருந்தா அதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணுறது ரைட் சைடுக்கு வரணும். ஸோ அந்த ஓப்பன் பண்ணுற அந்த ஜிப்பர் மட்டும் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டர் அல்லது டபுள் ஃபுட்டர் உங்கள்கிட்ட எந்த ஃபுட்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் ஃபுட்டரில் எனக்கு எந்த சைடு வசதியாக இருக்குமோ அதை நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணலான்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபுட்டர் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படி எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட டபுள் ஃபுட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். டபுள் ஃபுட்டரில் யூஸ் பண்ணாலுமே வெளியே ஜிப்பு தெரியாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஜிப்பை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப்பர் கீழே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணால் வசதியாக இருக்குமோ அந்த சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள்.
சிலவங்களுக்கு ஜிப்பு ஃபுல்லையும் ஓப்பன் பண்ணால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஜிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர் லைனுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு போர்ஷனை லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு போர்ஷனை ரைட் சைடு ஸ்டிச் பண்ணலாம். இப்போது ஜிப் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா மேலே இழுத்து விட்டுருங்க கீழே வரும்போது. அப்படியே உங்களுக்கு ஜிப்பு எந்த லென்த்து தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேக் ஸ்டிச் நல்லா கொடுத்துக்கோங்க, பிரிஞ்சிடாத மாதிரி. மறுபடியும் ரைட் சைடு அப்படியே கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த ஜிப்பர் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டாவது கூட மறுபடியும் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பர் உள்ளே இருக்கும். கிளாத்தோட ராங் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி இருக்கும். இப்போது சீம் ரிப்பேர் எடுத்துக்கோங்க. அந்த சீம் ரிப்பேரில் ஒரு ரெட் கலர் டாட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டாட் போர்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, 3/4 இன்ச்சு சீம் அளவன் ஜிப்புக்காக விட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு உள்பக்கமாக அந்த ரெட் கலர் சீம் ரிப்பேரில் இருக்கிற அந்த ரெட் கலர் டாட் இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 தையலை ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் டாட்டை உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். நீட்டாக பிரிஞ்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட 3/4 இன்ச்சு. இது பயப்பட தேவையில்லை கிளாத்தை கட் பண்ணிடுமோன்னு. கிளாத்தை எதுவுமே கட் பண்ணாது, அழகாக அந்த ஸ்டிச்சை மட்டும் கட் பண்ணி எடுக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிப்பு ரெடி ஆயிரும். ஜிப்பு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறதே வெளியேருந்து பார்க்க தெரியாது. இது கிளாத்தோட ரைட் சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்பு இருக்கிறதே தெரியாது, நீட்டாக ஸ்டிச் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிரித்து எடுத்தோம் இல்லையா, அந்த நூல் மட்டும் அங்கங்கே இருக்கும். அந்த நூலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துருங்க. பிரித்து எடுக்க வேண்டாம், லைட்டாக எடுத்தாலே வந்துடும். ஃபைனலாக ஜிப்பு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்காக ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஜிப் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்கை தனியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின், ஆர்ம் ஹோல் ஜாயின், ஸ்லீவ் ஜாயின் எல்லாம் பண்ணுங்கள். ஃபைனலாக சூப்பராக உங்களோட ட்ரெஸ் ரெடி ஆயிரும். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணாலுமே லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். செல் வெஜ்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிப்பு நம்ம அட்டாச் பண்ணுற போர்ஷன் செல் வெஜ்ஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜிப்புக்காக மறக்காமல் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். கட்டிங் போடும்போதே ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு கட்டிங் போடுங்க. சூப்பராக உங்களுக்கு ஜிப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஜிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.